வணக்கம் தமிழீழம் வானொலி நேயர்களே, மற்றுமொரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். பல வாரங்களுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை கொண்டிருக்கின்றோம். சில சம்பவங்கள் காரணமாக எங்களால் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் இருந்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்தும் பிளாக் ஜூலை, அதாவது கருப்பு ஜூலை வாரத்தை இன்று ஆரம்பித்து அதன் சம்பந்தமான நிகழ்வுகளை கொண்டு வருவதற்கு இந்த கிழமை முழுதாகவும் கொண்டு வருவதற்கு இருக்கின்றோம். தொடர்ந்தும் வந்து ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எல்லோரும் வந்து இந்த வானொலியில் உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கருப்பு ஜூலை நேரங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வானொலி ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆகையால் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு, இன்றைக்கு முதலாவது நாளாக 23 ஜூலை, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கருப்பு ஜூலையாக இன்றைக்கு 38வது வருடங்கள் கழிந்தும் இன்னும் நீதி நியாயம் எதுவுமே அந்த கொல்லப்பட்டவர்களுக்கோ இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கோ அந்த எந்தவித நியாயமும் கிடைக்காமல் இன்னும் தொடர்ந்து அது கருப்பு ஜூலை ஒரு நினைவு நாளாகவே போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும், அது ஒரு இன அழிப்பின் தொடக்க 1956ஆம் ஆண்டு இன அழிப்பினுடைய தொடக்கம் இருந்தாலும் பெரிய அளவிலான பொருட்சேதங்களுடனும் பல மக்கள் சேதங்களுடனும் செய்ய அரசாங்கமும் காடையர்களும் சேர்ந்து செய்த இந்த சதி, ஜெயவர்தனா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 4 நாளைக்கு ஒரு விதமான கர்ஃபியூ எதுவுமே போடாமல் அதிபராக இருந்தும் வந்து எதுவுமே செய்யாமல் இருந்து தமிழ் மக்கள் தங்களுடைய சொத்துக்களுடன் வடக்கு கிழக்கை நோக்கி ஓட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற அது மட்டுமில்லாமல் சிங்கள தங்களுடைய மகாவம்ச சிந்தனையின் கீழ் இலங்கை, ஒட்டுமொத்த இலங்கையும் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா என்று கூறப்படுகின்ற அத்தனையும் பௌத்த சிங்கள நாடு என்றதை உருவாக்குவதற்கான முயற்சியில் 48 துவக்கமே ஈடுபட்டார்கள். ஆனால் அது வெளிப்படையாக 83ஆம் ஆண்டில் நேரடியான இன அழிப்பும் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அந்த காலப்பகுதியில் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். எல்லாம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இன்னும் அதற்கான நீதி நியாயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போது ஆர்வம் ஐயா அவர்கள் இதை பற்றி கருத்து பகிர்வதற்கு வந்திருக்கின்றார். அவரை முதலாவது இணைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆர்வம் ஐயா, உங்களுடைய கருத்து பகிர்வை நீங்கள் செய்யுமாறு உங்களை அழைத்துக் கொள்கின்றேன். ஆர்வம் ஐயா, மியூட்டாக இருக்கின்றது, அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஆர்வம் ஐயா, மியூட்டாக இருக்கின்றது, உங்களுடைய இதை அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஹலோ, சரி, நாங்கள் இப்போது ஒரு காணொளிக்கு போய்விட்டு நாங்கள் திரும்ப வருவோம்.
கருப்பு ஜூலாய். 38 ஆண்டுகள் நிறைந்தும் அணையாத தணல்களாய் எரிகிறது தமிழர் நெஞ்சில். தென்னிலங்கை வரைபடத்தில் தமிழர் வாழ்வியல் தெளிவாக கருகிய ஒரு நிகழ்ச்சி நிரலது. இனவாத அரசாங்கத்தால் கட்டவிழ்க்கப்பட்ட இன அழிப்பின் இன்னொரு அத்தியாயம். உலகமே உறைந்து போய் எரிந்த சுவாலை பார்த்திருக்க உள்நாட்டு கலவரம் என சாயம் அடித்தது அரசாங்கம் அன்று. உண்மையில் நடந்தது என்ன? ஆட்காட்டி விரலை காட்டினான் JR ஜெயவர்த்தனே. தன் சுற்றத்தில் இருந்தே ஆரம்பித்தான் வேள்வியை. பிரிஸ்டல் மாடி, யோக் வீதி, பெயிலி வீதி என பரவிய தீயின் சுவாலை மெல்ல அம்பாள் கபே, சரஸ்வதி புடவை, ராஜேஸ்வரி ஆனந்த பவன் என ஒவ்வொன்றாய் கருகி உதிர்ந்தன மண்ணில். ஆண்டாண்டு காலமாய் உழைத்த வேர்வையில் முளைத்த அத்திவாரங்கள் ஒவ்வொன்றும் பெயர்த்தெடுக்கப்பட்டன. திட்டமிட்டபடி ஆண்டாண்டு காலமாய் உழைத்த வேர்வையில் முளைத்த அத்திவாரங்கள் ஒவ்வொன்றாய் பெயர்த்தெடுக்கப்பட்டன. ஆரம்பத்தில் அளவெடுக்க, அதை கணக்கெடுக்க ஓடிய சிலரும் தெளிந்த தீயில் இரையாக அளவின்றி கணக்கின்றி கருகிய தேகங்கள் வீதியெல்லாம் விதைந்து கிடந்தன. அன்று கருகிய தேகங்கள் வீதியெல்லாம் விதைந்து கிடந்தன. அளவின்றி கணக்கின்றி பரந்ததி கருகிய இடங்கள் எல்லாம் தமிழர் நிலங்களாய் மாறியது. ராவண தேசத்தில் எரிந்தது ஒரு பக்கமாய், வீதியில் இழுத்தது அறுத்தது மறுபக்கமாய். எரிந்தது ஒரு பக்கமாய், வீதியில் இழுத்து அறுத்தது மறுபக்கமாய். சிங்களம் கத்திகளுடன் அலைந்தது வீதியில். பொட்டுக்கள் மறைத்து, திருநீறுகள் அழித்து, தாலிகள் மறைத்து தலைநகரில் தமிழினம் தடுமாறி நின்றது. பொட்டுக்கள் மறைத்து, திருநீறுகள் அழித்து, தாலிகள் மறைத்து தலைநகரில் தமிழினம் தடுமாறி நின்றது. காட்டுத்தீ போல் நாடெங்கும் பரவியது அரச வன்முறை. இது ஒரு தீவு, இரு தேசம். இது ஒரு தீவு, இரு தேசம் என உணர்ந்தது இளைஞர் கூட்டம். அது தனக்கோர் தலைமை தேடி நிமிர்ந்தது அன்று. உணர்ந்த இளைஞர் கூட்டம் தலைமை தேடி நிமிர்ந்தது அன்று. ஊரினம் என்று கூடி வாழ்ந்தோர் கழுத்தில் கத்தி வைத்து அறுக்கையில், ஊரினம் என்று கூடி வாழ்ந்தோர் கழுத்தில் கத்தி வைத்து அறுக்கையில் தமிழீழம்தான் தீர்வான் என்று முடிவானதன்று. தமிழ் ஈழம்தான் தீர்வென்று முடிவானது அன்று. கருப்பு ஜூலாய். வணக்கம். ஆரம்பம் அண்ணா, உங்களோட பேச முடியுமா? ஆரம்பம் அண்ணா பேச முடியுமா? ஓகே, நாங்கள் அடுத்த காணொளிக்கு போவோம். வணக்கம். நீங்கள் ஐஃபோன் ஏதாவது பேச போகிறீங்களா? உங்களுடைய கருத்து சொல்ல போகிறீங்களா? ஐஃபோன்னு வந்திருக்கீங்க, நீங்கள் படம் போட்டுக்கிறீங்க, உங்களோட சத்தம் கேட்கல, மியூட் ஆகிருக்குது.
நான் உனக்கு கதைக்கலங்கள், நான் உங்களுடைய உரையாடலை பார்ப்போம். ஒரு பார்க்குறது ஓகே. இப்போது நாங்கள் திரும்பவும் இன்னொரு காணொளிக்கு போயிருக்கின்றோம். காணொளியை பார்த்துவிட்டு நாங்கள் ஆரம்பமன்னாருடைய கருத்து பெற வருகின்றோம். Welcome to this seminar organized by the Transnational Government of Tamil Eelam. I would say good morning, but because it's morning here in the US where I am, but I'm sure that people are watching from all over the world, so it should be good afternoon, good evening, and good night out there. This is a seminar that will try to discuss the events of July 1983 in Colombo and in the southern parts of Sri Lanka. Events that are collectively called the Black July events, in which thousands of Eelam Tamils were murdered on the streets of Colombo by mobs that were supported and aided by the government and encouraged by the police and security forces. The events of July 1983 in Sri Lanka are often referred to as the start of the civil war in Sri Lanka. But the fact remains that they were actually the culmination of a very long series of atrocities and acts of discrimination that were carried out against Eelam Tamils by successive Sri Lankan governments, starting from the time of independence from British rule. 1983, though, was a turning point, of course, because it finally convinced even a lot of Eelam Tamils that they could not live with the current setup that is there in Sri Lanka, or the setup that was there at that time and still continues to this day. That of a unitary state that suppresses the rights of its minorities, particularly the Eelam Tamils, and also discriminates against them and carries out all manners of atrocities against them, which are very well documented, including the charge of genocide that has been leveled against the Sri Lankan government, particularly around the events of May 2009, when the civil war is supposed to have ended. But the fact remains that the Eelam Tamils are still going through atrocities on a day-to-day basis. They've been deprived of their various rights, very fundamental rights. So in a sense, the war formally is over, explicitly is over, but the strife continues and the struggle continues. Today in our seminar, we have several distinguished speakers. We will start first with Mr. David Shoebridge, who's an Australian politician and environmental and social justice activist and a former barrister. He's been campaigning to protect the environment, workers' rights, and for Aboriginal justice in Australia. And he has been a Green Party member of the New South Wales Parliament since September 2010. He's very well known in Australia and outside for his championing of human rights causes around the world. Because of the big time difference between here and Australia, we got a pre-recorded message from Mr. Shoebridge, which we will now proceed to play. Please bear with me as I turn on the screen sharing facility. Thank you.
acknowledge the struggle of First Nations peoples in this country for land, treaty and self-determination. Today, the 23rd of July 2021, I join with the Tamil community around the world to commemorate Black July, that terrible series of events on and from the 24th of July 1983 that sparked the brutal 26-year-long civil war in Sri Lanka. The Sri Lankan government described the events as uncontrollable race riots instigated by the killing of 13 Sri Lankan soldiers on the night of 23 July, refusing to accept to this day the complicity of many government actors in that violence. The brutality that was launched against the Tamil minority in Black July must not be forgotten. Thousands of Tamils were murdered, together with widespread sexual violence, assaults, and the destruction of Tamil property. These crimes tore previously peaceful neighbourhoods apart. People were dragged from cars and buses and summarily executed by mobs. Other Tamils, including political prisoners, were murdered in jails while prison officials just looked on. There was widespread evidence of Sri Lankan police failing to intervene to stop the killings, lootings and rape. Many Tamils were targeted by mobs using voter registration lists to systemically hunt down their victims and destroy their homes and livelihoods. There was widespread evidence of government collusion in the violence, up to and including senior ministers in the majority Sinhalese government administration. Divisive political leadership only fanned the flames and encouraged further violence against the Tamil minority. On day 5 of the violence, President Jayawardena first spoke publicly about the violence in a speech that failed to condemn the murdering of Tamils and declared anyone who called for separatism would lose their civic rights. More violence followed this contribution, with roadblocks being established across the country to stop and search vehicles seeking to find and kill further members of the Tamil community. It took a week for the majority of the violence to cease, but in that time, irreparable damage was done to civil society in Sri Lanka. Hundreds of thousands of Tamils fled overseas, seeking refuge in countries such as Australia, Canada and the United States. Many more became internal migrants, seeking to move to Tamil majority communities for safety. I acknowledge that there was a form of apology from the Sri Lankan President Kumaratunga in 2004, and a commission of inquiry held that found nearly 1,000 people died in the Black July events and 700,000 Tamils were exiled. However, nobody has been held accountable for the violence, and the full scale of the violence and the killings and the government's role in it has not yet been told. For there to be justice, there must be truth and accountability, and the current government of Sri Lanka seems further than ever from recognising this. This is why the international community must remain firm in its commitment to stand beside the Tamil people and demand this on their behalf. Today, on behalf of my party, the Greens in Australia, I bring you that solidarity. Thank you for allowing me the opportunity to be part of today's events. To the Tamil diaspora in Australia, who contribute so much to this vibrant and successful multicultural country, I give you my commitment to continue to walk with you, to hear you and to work with you on the road to justice both here and abroad. Well, I would like to thank Mr. David Shoebridge on behalf of the TGT and all the members of the Tamil diaspora for his wonderful comments and observations. The key point of his observations really being the level of impunity that is still there. We are today close to 4 decades after the events of July 1983. And as I said earlier, this was a turning point in the history of modern Sri Lanka. And yet there seems to be no attempt at all in all these years to bring any of these culprits who are responsible for the daylight murder of innocent Tamil men, women and children in the streets of Colombo, in the capital city, to justice in any form. And this remains the real issue, that all these years, in the last 70 plus years, 80 years of post-independence Sri Lanka,
the majority Sinhala communities, politicians and leaders and their government has not been able to find a way of delivering justice to Elam Tamils who they claim are citizens of Sri Lanka, but they're not treated as equal citizens. And that is the crux of the problem. I would like to now invite Thiru Vishwanathan Rudrakumaran, who needs no real introduction. He is the Prime Minister of the transnational government of Tamil Elam and very well known to all members of the audience here. Thiru Rudrakumaran, I welcome you to say a few words on this occasion. Thank you, Satya. Can you hear me? Yeah. Is it okay? Can you? Yes, I can hear. You can hear now, yeah? Yeah. Holding the sacred memories of Mahavira and the victims of Tamil genocide, I would like to share my thoughts today with you all. During the 1983 racial pogrom, more than 3,000 Tamils were killed. During the 1983 racial pogrom, nearly 200,000 Tamils were displaced. During this pogrom, more than $300 million worth of Tamil properties were destroyed. The pogrom also entailed a barbaric slaughter of 53 Tamil political prisoners, including Kuttimani, Jagan, and Thangathurai. Kuttimani and Jagan, who were sentenced to death for their liberation activities, during the end of their criminal trial, they declared from the dock that they would donate their eyes to a Tamil and they would see the birth of Tamil Elam through those eyes. It was reported that during this massacre, they were made to kneel down and their eyes were gouged out and they were brutally killed. A fellow prisoner said that one of the attackers cut the tongue of Kuttimani and drank his blood and cried out, "I have drank the blood of a tiger." To date, no one has been arrested yet. The International Commission of Jurists declared what happened in 1983 racial pogrom was an act of genocide. Indira Gandhi, the then Prime Minister of India, stated in the parliament what happened during the July 1983 was an act of genocide. But justice has not been done yet. Not a single person has been arrested yet. Had there been accountability, had there been justice in the form of an independent state, probably the 2009 massacre the genocide would not have happened. The 1983 racial pogrom was not a spontaneous reaction to the killing of 13 Sinhala soldiers in the Tamil homeland. It was a premeditated, well-orchestrated, well-executed racial pogrom. The heads of the mob, the leaders of the mob, were carrying lists containing the addresses of Tamil houses and the addresses of Tamil industries. Those information could only have been provided by the Sri Lankan state itself. The Sri Lankan security forces, to corroborate the fact that it was orchestrated by the state, the Sri Lankan security forces turned their blind eye, also participated in these heinous crimes. The London Telegraph at that time reported, quote, "A Sri Lankan friend told me by telephone last night how he had watched a horrified mob attack a Tamil cyclist riding near Colombo Eye Hospital, a few hundred yards from the home of President Junius Jayawardena. The cyclist was hauled from his bike, drenched with petrol and set alight. As he ran screaming down the street, the mob set on him again and hacked him down with jungle knives." A Norwegian tourist, upon her return, stated, "A mini bus full of Tamils was forced to stop just in front of us, and in Colombo, a Sinhalese mob poured petrol over the bus and set it on fire. They blocked the car doors and prevented the Tamils from leaving the vehicle.
hundreds of spectators witnessed that about 20 Tamils were burned to death. The 1983 racial program, the 2009 Muliwaikal genocide is an extension of 1983 racial program. 1983 racial program or the 2009 Muliwaikal genocide should not be viewed in isolation. This should be viewed in the context of the plight of Tamils in the island of Sri Lanka. From 1956 to 2008, there were 157 racial massacres starting from Galloya. So the Muliwaikal genocide should be viewed in that context. Also, the intent to destroy the Tamil nation, which was clearly displayed during the 1983 racial program, was that intent was carried forward to 2009 in Muliwaikal genocide. In 2009, during the 2009 Muliwaikal genocide, more than 100,000 Tamils were killed. However, the international community, including the UN, is reluctant to recognize what happened to the Tamils in Muliwaikal is an act of genocide. They characterize it as a war crime or as a crimes against humanity. What happened, that we have to, the international community has to say the truth. But as one author said, diplomacy is blunt for truth. That's the problem we are facing. The genocide, the crime of genocide, the mother of all crimes, like any other crime, has two components. First, the actus rea, that's the physical act. Number two, mens rea, the state of mind. In the case of genocide, it is stated that we have to prove specific intent. First, let's go to the physical act. The Genocide Convention identified the following acts are components of acts of genocide. The first, they talk killing members of the group. Number two, causing serious bodily harm or mental harm to members of the group. Number three, deliberately inflicting on the group conditions of life calculated to bring about its physical destruction in whole or in part. Number four, imposing measures intended to prevent births within the group. And the last one is forcibly transferring children of the group to another group. If you look at the expert panel report, the expert panel appointed by Ban Ki-moon, they identify 5 serious violations happened during the 2009 Muliwaikal genocide. First, they say killing civilians through widespread shelling. That particular violation corresponds to the act identified in the Genocide Convention as killing members of the group. Number two, the expert panel report states shelling hospitals and humanitarian objects. That corresponds to the other component, causing serious bodily harm and mental harm to members of the group. And the number three, talking about denial of humanitarian assistance. That corresponds to the third factor identified in the Genocide Convention, stating that deliberately inflicting on the group conditions of life calculated to bring about its physical destruction in whole or part. So if you identify all the violations, if you look at the violations identified by the expert, identified in the expert panel report, those acts correspond to the components of the genocide crime in the Genocide Convention. So what's the next step is mens rea, the specific intent. So the specific intent we have to establish the specific intent. It can be established through direct evidence. It can be established through circumstantial evidence. It may be difficult to get a direct evidence unless, of course, one of the perpetrators of the genocide come and make a confession. But I would not rule it out. Maybe in the future, one of the political actors who participated in the genocide may come on and make a confession. That was their planning. But most of the cases, if you look at the cases from the former Yugoslavia tribunal or former Yugoslavia,
International Tribunal of Rwanda, most of the cases were decided based on circumstantial evidence. So the courts identified the following factors will constitute circumstantial evidence of the intent, the specific intent to destroy the group or the nation. They said first, the general context. That's what we are saying. Look at this in the context of the plight of the Tamils from independence. Then they say the perpetration of other culpable acts systematically directed against the same group. That's why you are saying there was 156 racial pogroms, racial massacres since 1956 to 2008. Then they say talking about the scale of atrocities committed. You don't have to talk about it. Everybody knows about the scale of atrocities committed. So we have circumstantial evidence which can and will establish a specific intent. Moreover, in the case of Jelici Goran, the former Yugoslavia tribunal stated that the existence of a personal motive does not exclude the specific intent to destroy the nation. So if you take that holding, then even if the Sri Lankan government says, oh, we did it because of military necessity, it doesn't displace or it does not exclude the specific intent required to establish the specific intent to destroy a nation to establish the crime of genocide. So we can get those, the evidence is there, but the feeble reason given by the reason given by the international powers is political. In reality, it's political, because the Genocide Convention imposes a duty on the state parties to the convention to punish and prevent. In other words, they are calling upon the state parties to intervene. But the state parties, the big powers, they are reluctant to intervene for various factors, geopolitical factors, for various factors. That's the reason. It's not only for us, but even look at the Rwanda thing, the Rwanda genocide. Initially, the Clinton administration stated their spokesperson not to say genocide. What they said, what they were asked to say, acts of genocide may have occurred. That was the standard line of the Clinton administration during the Rwanda, at the beginning of the Rwanda genocide. And during the Bush administration, when it comes to the Darfur genocide, the Bush did not want to use the G word. Then after that, because of the news pressure from the media, from the human rights activities, they were saying that no word other than genocide can capture the magnitude and the gravity of the crime. Then Bush relented and then called it an act of genocide. So the reason the international community does not call the Sri Lankan, the Tamil, the Mullivaikkal genocide as an act of genocide is for political reason, not for this legal, the feeble reason that is very difficult to prove legally. That's not true. We should not buy into that. And so, and the other thing I would like to emphasize, our position. I think even not only the TGT's position, even it's corroborated by the expert panel report and the High Commissioner's report. What happened, the act of genocide was not perpetrated just by one individual, not just by one military leader, not just one by political leader, not just by one battalion. It was perpetrated by the state itself. If you look at the expert panel report, that is there. The state itself perpetrated the act of genocide. So we need accountability for the state itself. We have to bring the state to the dark. But we know, we are cognizant of the fact it's very difficult to do. Difficult to bring the state to accountability is a difficult task. Because if you look at in the international arena, we can only bring a state to the International Court of Justice. But who can bring it? Only the states can bring it. Victims, we cannot bring it. We don't have any standing to bring an action in the International Court of Justice. So we have to get a state to take our course, and a lot of groups, including TGT, we are working on that. We hope we'll find a state like the Gambia's action pertains to Rohingya. We can find a state, and we can hope we can bring action against Sri Lankan state itself. The other way what we can do is we try to bring action against states in the domestic tribunals. But the problem there is the Foreign Sovereign Immunity Act. All these crimes, the states can hide behind the veil
of the sovereign immunity, and we cannot bring any action against the state itself. So what we can do, what we should do, we change the law. We can change the law because Foreign Sovereign Immunity Act in many countries have been changed to accommodate victims of terrorism. If victims of terrorism have a say in court, why can't the victims of international crime, victims of genocide, we should not have a say in the court? So we have to trying to change the law, especially I think the possibility initially, maybe Sherry can also talk about it. We are focusing this initiative in Canada because Canada is a liberal country, and I am told that the Canadian Civil Liberties Union took this initiative 10 or 15 years ago. So we can we'll have an alliance with them, and we can do this legal initiative to change the law. We're starting from Canada. That's one thing. The second thing, what we also need evidence. The victim, for us to have any successful litigation, we need evidence. But the most of these evidence are now in the possession of the states and in the possession of the UN High Commissioner for Human Rights. So now we have launched because if you look at, as I stated earlier, presently the international legal system, including the international judicial system, is controlled by the states, and the states, as our leader state very often, that the states act according to their own interest, not on the basis of dharma. So we have to find our own initiative. We have to have our own way to bring justice to this heinous crime. So as I said, we need evidence. So we have started a project. TGT has started a project. It's called Victims-Driven International Justice. As part of that project, we are in the process of sending a request to the UN High Commissioner for Human Rights to based on the right to know, the right to truth. These are new, evolving, emerging rights recognized in the international jurisprudence. So based on these rights, we are asking the High Commissioner to release whatever evidence she has pertains to 2009 Mullawaikal genocide. For that, we need the consent of the victims or the victims' relatives. So I'm calling upon the victims or the victims' relatives, please contact the TGT, give your consent. We try to get the information from the High Commissioner. Along this line, today after this webinar, I am making 2 requests to the US State Department under the US Freedom of Information Act. We are sending requests to the US State Department, 2 requests. One pertains to the 1983 racial program. We are asking the State Department to release whatever information they have, including the communication between the US Embassy in Colombo and the State Department. So that we are making one request. Our second request we are making, asking the State Department to release whatever information they have, whatever satellite information they obtained through satellite during the final stages of the war, and also including the communication between the embassy and the State Department, including whatever evidence they have pertains to Sri Lankan President Gotabaya Rajapaksa and the white flag incident. We are asking them to release whatever information they have. We have a legal right as a entity in the US. We have a legal right to ask them to release those information under the Freedom of Information Act, which we are doing, which I'm going to do right after this webinar. So in conclusion, what I can say is, we don't have to simply rely on the goodwill of the international powers or the goodwill of the UN. We can chart our own course. There is space in international law. Tamil's destiny is in Tamil's hand. The thirst of Tamils is Tamil Elam. Thank you. அடுத்ததாக நான் ஆர்மம் ஐயா அவர்களை அவருடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆர்மம் ஐயா, உங்களோட மியூட் எடுத்துட்டு கதைங்க. வணக்கம். திருவாளர் மணிவண்ணனுக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று
83 ஆடி கலவரம் அல்ல, ஆடி இன அழிப்பு, தமிழ் இன அழிப்பு நடந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரித்தானியா பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பும் பிற்பகல் 3 மணியிலிருந்து அங்கே ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாலும் நாடு கடந்த தமிழீழத்தாலும் ஒழுங்கு செய்யப்பட்டு இளைய சமுதாயம் மிகவும் அதிகமாக அதில் கலந்து கொண்டு காணக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் ஒன்றுபட்டு இந்த இன அழிப்பில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் 56, 58, 77, 83 இப்படி தொடர்ந்து இன அழிப்புக்குத்தான் உட்பட்டோம், கலவரம் அல்ல. இந்த சொற்பதங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஆதாரங்களுடன் எடுத்து விளக்க வேண்டும். இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் அரசியல் தலைமைகளுக்கு இவற்றை எடுத்து செல்ல வேண்டும். எமக்கான நீதியை இந்த சர்வதேசத்தின் துணையுடனேயே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த காலத்தில் 2009க்கு முன்பு அங்கே ஒரு நிழல் அரசு இருந்தது தமிழர்களுக்கு. அந்த நிழல் அரசுடன் தான் சிங்கள அரசியல் ஆட்சியாளர்கள் எழுத்து மூலமாகவே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள், இந்த சர்வதேசத்தின் மத்தியஸ்தத்தின் ஊடாக. ஆனால் அதிலும் கூட தமிழர்கள் ஏமாற்றப்பட்டார்களா அல்லது இந்த உலக சமூகமும் சேர்ந்து தமிழர்களின் விடுதலையை அளிப்பதற்கான சதிகளை செய்தார்களா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். 1987ஆம் ஆண்டு 13 சிங்கள இராணுவத்தை திருநெல்வேலியில் கொன்றதாக கூறுகின்றார்கள். ஆனால் அந்த சிங்கள இராணுவம் சில தினங்களுக்கு முன்பு 1983 இந்த கலவரம் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு இது தமிழ் பெண்களை கற்பழித்ததில் ஒரு தமிழ் பெண் தற்கொலை செய்து கொண்டார். மானம் போன பின் வாழ்ந்து என்ன என்பது அந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். அதன் விளைவே தான் இந்த இராணுவத்திற்கான தாக்குதலுக்கு முதல் காரணமாக நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்று நடந்த இன அழிப்புக்கு சொன்னால் 13 இராணுவம் கொல்லப்பட்டதால் தான் இந்த கலவரம், இந்த இன அழிப்பு நடந்ததாக இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்துக்கு கூறிக்கொள்ளும் நிலையில் கொழும்பில் வாழ்ந்த மக்கள் சிங்கள காடியர்களால் மட்டும் கொல்லப்படவில்லை, இராணுவத்தினாலும் கடற்படையாலும் உதவியுடன், கடற்படையின் உதவியுடனும் கூட பல மக்கள் கொல்லப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பேருந்தில் வந்த தமிழர்களை ரக்கி அதற்கு கப்பல் படை, அதாவது நேவி பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது சிங்கள காடியர்கள் அவர்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு எண்ணெய் ஊற்றி தீ ஊட்டி அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். இதேபோல் பல சொத்துக்கள் அது சிங்கள அரசியல் தலைவர்களால் இனங்காட்டி கொடுத்து சிங்கள காடியர்களுக்கு அந்த தமிழர்கள் வசிக்கும் வீடுகள் கொடுக்கப்பட்டு, தொழிற்சாலைகள் காட்டி கொடுக்கப்பட்டு அவையெல்லாம் அழிக்கப்பட்டது. பல கோடி கணக்கான உடைமைகள் அளிக்கப்பட்டன.
தமிழர்களின் உடைமைகள். இந்த 83ஆம் ஆண்டு நடந்த இன அழிப்பின் ஊடாகவே அதிகமானவர்கள் தமது சொந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அது மட்டுமின்றி விடுதலை போராட்டமும் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. சிங்கள அரசியல் தலைவர் ஒரு கணக்கு போட அது இன்னொரு விதத்தில் அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரையிலும். அதன் விளைவுதான் 2009 தமிழ் மக்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கு முன்பிருந்தே, அதாவது 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த 1983ஆம் ஆண்டில் நடந்த இன அழிப்பில் 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள் கொல்லப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இதன் விவரங்களை நாம் ஒன்று திரட்டி சிலர் எழுதி பதிவு செய்தாலும் அதை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். வெளிநாட்டு ஊடகங்களுக்கு, வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவக்கான நீதி இன்று வரையில் கிடைக்கவில்லை என்பதை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டி எமக்கான நீதி பெறுவதன் ஊடாகவே அங்கே ஒரு இன அழிப்பு நடக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக இன்றும் கூட தமிழ் மக்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மகாவலி அபிவிருத்தி சபை என்ற பெயரிலும், தொல்பொருள் ஆய்வு என்ற பெயரிலும், வன பாதுகாப்பு என்ற பெயரிலும் பல ஏமாற்று விதமான சொற்களை பாவித்து தமிழர்களை அந்த தீயை விட்டு அகற்றும் நிலையை தொடர்ந்து கொண்டே சிங்கள அரசு செய்கின்றது. ஆனால் அவர்கள் விதைத்த நச்சு விதைகள் அவர்களுக்கு நஞ்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. இன்று சீனாவின் ஒரு குடியேற்ற நாடாக இலங்கை தீவு மாறி இருப்பதை அனைவரும் அறிந்த விடயம், உலகமும் அறிந்த விடயம். ஆகவே அவர்கள் செய்த அந்த தீவினை அவர்களையே சூழ்கின்ற நிலை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை தமிழர்கள் இந்த பூகோள அரசியலின் மாற்றங்களை, இந்தியாவுடைய இயலாமையை சொன்னால் இன்று இந்தியா கூட அந்த இன அழிப்புகளுக்கெல்லாம் துணை போய் கொண்டுதான் இருந்தன. இன்று இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுகின்ற சூழ்நிலை ஒன்றை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று இந்தியாவுடைய இராணுவ தளவாட உற்பத்திகள் எல்லாம் தென்பகுதியிலே தான் கூடுதலாக இருக்கிறது. இன்று இலங்கை தீவு பகுதிகளுக்கு சீன தொழில்நுட்ப செயல்பாடு சூரிய ஒளி சக்தி எடுப்பதாக கூறிக்கொண்டாலும் அவர்கள் என்ன இராணுவ நடவடிக்கைகளுக்கு அதை பயன்படுத்துவார்கள் என்பது யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிலை. இந்தியா இதையெல்லாம் இன்று வரையில் கண்மூடி தனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறதை ஒழிய அதற்கான எந்த ஒரு சரியான சமிக்கைகளையும் தமிழர்களுக்கு காட்டவில்லை. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் ஒன்று, இந்து சமுத்திரம் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இன்று சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. இதை நான் நினைக்கின்றேன் 1960-65 காலப்பகுதியில் ஒரு சீன அரசியல் தலைமை கூறியதாக நான் அறிகின்றேன். அன்று இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அவர் கூறியிருந்தார், நீண்ட காலத்துக்கு இந்த சமுத்திரம்
இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டாது என்பதை அதை இன்றைய அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இன்று இந்தியாவுடைய இந்த சீனாவுடைய இராணுவ கப்பல்கள் கடற்படைகள் கொழும்பு துறைமுகம் மட்டுமே வந்து செல்லக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று இந்தியா இன்றும் சரி விழிப்படையாமல் இருந்தால் இன்றைய சீனா இந்தியாவை சூழ தனது இராணுவத்தை நிறுத்தி இருக்கின்றது. இது இந்தியாவுக்கு நல்ல சமிக்கையாக இருக்காது. இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்தியா பொருளாதாரத்திலும் சரி இராணுவ பலத்திலும் சரி தன்னை பலவீனப்படுத்திக் கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்கள் இன்று அங்கே ஒரு படை இருக்குமாயிருந்தால் ஈழத்தில் எந்த நாடும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் நுழைந்திருக்க முடியாது. இது கடந்த காலங்களில் நாம் கண்டுகொண்ட உண்மை. ஆகவே தமிழர்களுடைய போராட்டத்துக்கு இந்த நாடுகள் ஆதரவு செய்ய வேண்டும். இவர்களுடைய அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுத்திரத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு தமிழர்களுடைய ஆதரவு இந்த நாட்டுக்கு முக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இன்று எமது இன அழிப்பை தடுத்து ஈழத்தில் வாழும் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கான நீதி வேண்டும். அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் அந்த நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நீதிக்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இன அழிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாம் மக்களை கொல்லுவது மட்டும் இன அழிப்பாக கருதக்கூடாது. அந்த மக்கள் அது ஐக்கிய நாடு சாசனத்திலே கூட இருக்கிறது. இன அழிப்பு சம்பந்தமான சாசனத்தில் கூட இருக்கிறது. ஒரு பூர்வீகமாக ஒரு மக்கள் ஒரு இடத்தில் வாழும் பொழுது அந்த மக்களை அந்த இடத்தில் இருந்து வெளியேற்றுவது கூட இன அழிப்பின் ஒரு பாகமாக. அவர் இன்று தொடர்ந்து அந்த மக்கள் அந்த நிலப்பரப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இது இன அழிப்பின் ஒரு பகுதி. அப்ப இதற்கு ஒரு நீதி வேண்டும். இதை நாங்கள் சர்வதேசத்தின் ஊடாகத்தான் இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நீதியின் ஊடாகவே அந்த பரிகார நீதியின் ஊடாகவே எமக்கான தீர்வையும் தமிழ் மக்களுக்கான தீர்வையும் நாம் அடைய முடியும். அதன் ஊடாக தமிழ் மக்கள் ஒரு உரிமை உள்ள சுதந்திர தமிழீழத்தை அடைய முடியும். அதன் ஊடாகவே அந்த தீவும் அந்த கடல் பகுதிகளும் அமைதி நிலையை அடையக்கூடும். இதற்கு அனைவரும் நாம் இந்த அழிவு தினங்களை நினைவு கூறுவதோடு நிற்காமல் இதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈழத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் சரி மக்களும் சரி புலம்பெயர்ந்த தலைவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதன் ஊடாகவே எமது இலக்கை நாம் அடையலாம். அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா அவர்களே. இப்போது நாங்கள் சில போராட்டங்கள் லண்டனில் நடந்த சில போராட்டங்களின் காணொலிகளை பார்க்கலாம்.
தமிழர்களுக்கான நீதியை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இங்கிலாந்து அரசாங்கம் தலையிட்டு தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். தமிழகத்தாக என்னென்ன ஆட்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கு, அது வந்து பப்ளிக்கா டிஸ்டர்பா இருக்காம். ஸோ எங்கட எல்லோ ஜாக்கெட் போட்ட எல்லாரும் அங்கால வாங்க. அடுத்த இயக்கம் வந்து செய்ய போது நீங்க அப்ப இடம் கொடுத்தாதான் செய்யலாம். சொல்லி அங்கால வாங்க. நன்றி. ஃப்ரீடம் வந்து தமிழ் வந்து ப்ளீஸ் அந்த பக்கம் போகலாம். இல்ல ஆட்கள் கூடி நின்று பப்ளிக் டிஸ்டர்பா இருக்காம போலீஸ் freedom underscore Tamil, please நன்றி. வேறு ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. அந்த வேறு போட்டோ எடுக்க முடியுது. அடுத்தது 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னுக்கு நடந்த போராட்டத்தினுடைய காணொளியையும் நாங்கள் பார்ப்போம். நேரடி அதைக்காது வேணுமெண்டா பிடிக்கலாம். இந்த சைட்ல வேணுமா அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி 3 மணியில் வந்து 5 மணி வரை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இப்பொழுது நேரம் 3 மணி ஆகியிருக்கின்றது. இன்றைய நாள் 38 ஆண்டுகளுக்கு முன் எங்களுடைய தமிழக மக்கள் சென்றறியான கொழும்பு பகுதிகளிலே கொடூரமான முறையிலே திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இழப்புகளோடு எங்களுடைய மக்கள் எங்களுடைய தாயகமான வடக்கு கிழக்கு தேசமெங்கும் சிதறி அடிக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாகவே சிங்கள தேசமானது தமிழ் தேசத்தை கருவறுத்து 56ஆம் ஆண்டிலிருந்து தனது இனஅழிப்பை கட்டம் கட்டமாக ஆரம்பித்து 83 யூல படுகொலையை மிக பயங்கரமான படுகொலையை நிகழ்த்தி முடித்து அது அந்த படுகொலை இனப்படுகொலையானது இன்று வரை நம்முடைய தாயகத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த 38வது ஆண்டிலும் நம்முடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். பிரித்தானியாவில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த ஒவ்வொரு நாடுகளிலும் எங்களுடைய தாயக தேசத்திலும் நாங்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய தாயக மண்ணிலும் பல்வேறுபட்ட இடங்களிலே யாழ்ப்பாணம், அம்பாறை, மன்னார், வவுனியா, திருவண்ணாமலை இவ்வாறு பல இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களை எங்களுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் தமிழ் தேசம் எங்கும் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தார்கள். இந்த சம நேரத்திலே மேற்குலகத்திலும் கனடா, ஆஸ்திரேலியா இவ்வாறு எல்லா நாடுகளிலும் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே தான் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டு இந்த பிரித்தானியா பிரதமருடைய அலுவலகத்திற்கு முன்பாக நின்று எங்களுடைய உரிமை குரலை ஓங்கி ஒலிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வானது எங்களுடைய முதல் நிகழ்வாக அகவணக்கத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்படும். அதனைத் தொடர்ந்து நினைவு உரைகள் நடைபெறும். இறுதியாக எங்களுடைய நம்புங்க தமிழம் நாளை விளக்கம் என்ற
அந்த கோஷத்தோடு தாரக மந்திரத்தோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எனவே இந்த காவல்துறையினருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு செய்து இன்றைய காலம் உங்களுக்கு தெரியும், அதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நேரிய வழியிலே உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். எனவே இப்பொழுது அகவணக்கத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். வணக்கம். தாய விடுதலை போரில் வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்தியா படைகளாலும் இரண்டர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாட்டு பெற்றார்களையும் நினைவு கூர்ந்து அவவணக்கம் செலுத்துகிறோம். இந்த 38வது ஆண்டு கருப்பு ஜூலையில் இனக்கருவறுப்பு செய்த அந்த மக்களை நினைவு கூர்ந்து நாங்கள் மெழுகுவர்த்தியை எழுதி அவைக்கான ஒரு நிமிட அந்த நினைவை நாங்கள் கலந்து கொண்டு அதைத் தொடர்ந்து நாங்கள் கோஷத்தோடு இந்த போராட்டத்தை ஆரம்பிப்போம். Genocide.
Tamils want justice. 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 When we want it, no. 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 Sri Lankan government. 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 Sri Lankan president voted for genocide. 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 Sri Lankan genocide. Voted for genocide. Voted for genocide. Sri Lankan president voted for genocide. Voted for genocide. Order to genocide! 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 Sri Lankan president! Order to genocide! Order to genocide! Order to genocide! Order to genocide!
வணக்கம். இப்போது அரவமண்ணா ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? வணக்கம். ஹலோ. வணக்கம் வணக்கம். கேக்குதா? கேக்குது. உங்களுடைய 2 போராட்டங்கள் நடந்து அதில் போட்டிருந்தோம். நாங்கள் கருத்துக்கள் பதிவு செய்வதை விட செயல்பாட்டுக்கு ஆக்கள் முன்வர வேண்டும். உண்மையான நிலவரங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும். தற்சமயம் நடக்கிற சம்பவங்கள் கூட நான் முதல் குறிப்பிட்டது போல அந்த 6வது திருத்த சட்டத்தை எதிராக அங்க வழக்கு பதிவதற்கு அங்க உள்ள அரசியல் தலைமைகள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வானொலி ஊடாக நாங்கள் அந்த மக்களுக்கு அல்லது அரசியல் தலைவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்வது நல்லம். நாங்கள் இறந்த மக்களுக்கு உண்மையில் அஞ்சலி செய்வதானால் ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இன்று நாங்கள் பிளாக் ஜூலையை நினைவு கூர்ந்திருந்தோம். இன்றைக்கு முதலாவது நாள். இதை ஒரு வாரமாக நினைவு கூறுவதற்கு இருக்கின்றோம். பல்வேறு விதமான இன அழிப்பு பற்றிய தகவல்கள் மற்றும் என்னென்ன விஷயங்கள் இந்த உண்மையில் 23ஆம் தேதி வந்து நிகழ்வின்படி பார்த்தோம் என்று சொன்னால் அன்று இரவு 23ஆம் தேதி இரவு தான் என்ன திருநெல்வேலியில் வந்து 13 ஆர்மிக்கு எதிராக விடுதலை புலிகள் நடத்திய முதலாவது தாக்குதல். அதற்கு பிறகு 24ஆம் தேதி திருநெல்வேலியில் இப்போ கிட்டத்தட்ட 50 திருநெல்வேலி அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலாக இராணுவத்தினால் சுட்டு கொல்லப்பட்டு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி அதில் முக்கியமாக வீட்டுக்குள் புந்து அதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட எனக்கு பாதிப்பு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் என்னுடைய தாத்தாவையும் என்னுடைய சித்தப்பாவையும் வீட்டுக்குள் திருநெல்வேலியில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். எங்கள் தாத்தாவுக்கு வந்து 80 வயசு. அவர் ஒரு ஆசிரியர், பரமேஸ்வரா கல்லூரியில் ஜியோகிராஃபி ஆசிரியராக இருந்தவர். அதுக்கு பிறகு ரிட்டையர்டாக இருந்தவர். அவர் 80 வயசு. அதே மாதிரி என்னுடைய சித்தப்பா வந்து என்னுடைய சித்தியினுடைய கணவர் கலாபரமேஸ்வரன். என்னுடைய தாத்தாவுக்கு பேர் சரவணமுத்து. இவர் 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வைத்து ஆர்மியால் வந்து சுடப்பட்டவர்கள். அது அவர்களுடைய டெத் சர்டிஃபிகேட்லேயே இருக்கின்றது. ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான ஒரு காம்பன்சேஷன் என்று சொல்லி 40,000 ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு அந்த 87ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், 87ஆம் ஆண்டு அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை தவிர அவர்கள் அந்த என்னுடைய சித்தப்பா குடும்பத்துக்கோ அல்லது வந்து என்னுடைய தாத்தா குடும்பத்துக்கோ எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. அதை செய்தவர்கள் யார் என்றாலும் அதற்கான எங்குவாரி ஒன்றுமே நடத்தப்படவில்லை. அப்போ அதிலிருந்து இந்த இம்ப்யூனிட்டி என்றது வந்து அந்த காலம் துவக்கமே இன்று வரையும் எவரும் பொறுப்பு கூறாமல் இருக்கின்றது தன்மைதான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் 83ஆம் ஆண்டை நாங்கள் அதுக்கு பிறகு பல போராட்டங்கள் நடந்து
எங்களுடைய போராட்டங்கள் ஆயுத போராட்டங்களாக மாறிய அந்த காலகட்டத்தில் வந்து அதில் எப்படி என்றாலும் நாங்கள் தமிழீழத்தை ஆயுத போராட்ட மூலமாக எடுத்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் அதில் பலவர் 50,000க்கு மேலான மாவீரர்கள் தங்களுடைய ஊரை அர்ப்பணித்தார்கள். ஆனால் இந்த 83ஆம் ஆண்டு என்னை பொறுத்தமல்ல, இந்த 83ஆம் ஆண்டு நடந்த நேரடியான இன அழிப்பை வந்து அந்த இன அழிப்புக்கான நீதியை நாங்கள் தமிழ் மக்களாக கோருவதற்கு தவறிவிட்டோம். தொடர்ந்து இப்போ நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் ஆக்ரோஷமாக 83ஆம் ஆண்டு நடந்ததையும் சேர்த்து நாங்கள் நீதி கோரிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் பார்க்கப்பட்டால் 48ஆம் ஆண்டு துவக்கமே மகாவம்ச சிந்தனைக்கு வந்து இலங்கையை ஒரு சிங்கள பௌத்த நாடாக ஆக்க வேண்டும் என்ற அந்த ஹிடன் அஜெண்டாவாக, அதாவது மறைக்கப்பட்ட இதன்படி இருந்து சிங்கள அந்த பேரினவாதத்தால் வந்து அந்த நிகழ்ச்சி நிரலின்படி தான் அவர்கள் இன்று மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை சிஸ்டமேட்டிக் ஜெனசைட் என்று சொல்லுவார்கள், தொடர்ச்சியான இன அழிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் 56லையும் 58லையும் நடந்த எல்லாத்தையும் நாங்கள் ரயட்ஸ் என்று தான் சொல்லி கொண்டிருக்கோம். அதாவது வந்து இனக்கலவரம் என்றால் இப்போ சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் தங்களுக்குள் தங்கள் அடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது இனக்கலவரம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன? 56லேயோ 58லேயோ தமிழர்களை சிங்களவர் அடித்து அவர்களுடைய வீடுகளை அழித்து அவர்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு அப்படி விட்டார்கள் என்பதுதான் தெரிகின்ற. இது வந்து எப்படி ஹிட்லர் வந்து யூதர்கள் மக்களுடைய தன்னுடைய இராணுவத்தை, அதாவது இராணுவம் என்று சொல்லக்கூடாது, அந்த நேரத்தில் அந்த ஒரு ஃபோர்ஸ் என்று சொல்லுவார்கள், அது மாதிரி ஒரு காடியர்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் உண்டு. அது அப்படித்தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் அவர்களை பிடித்து கொண்டு போய் கொலை செய்தார்கள். அத்துடன் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுறை கொண்டார்கள். அதே இதுதான் 56லே நடந்தது. ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய தலைவர்களோ எங்களை வழிநடத்தினவர்களோ அதை வெளியில் கொண்டு வரவில்லை. அதே நேரம் 58ஆம் ஆண்டு நடந்ததையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டார்கள். மறப்போம் மன்னிப்போம் என்ற மாதிரி விட்டார்கள். அதுக்கு பிறகு வந்து 77 நடந்த என்ன, அதுக்கு பிறகு 81 எங்களுடைய நூலக அழிப்பாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா 83 வந்து இந்திய பிரதமரே கூறியிருக்கின்றார் இது ஒரு இன அழிப்பு என்றதை கூறியிருக்கிறார். ஆனால் நாங்கள் ஏன் வந்து என்ன காரணத்துக்கோ தெரியாது, எங்களுடைய அந்த நேரம் இருந்த தலைவர்கள் ஆறாக இருந்தாலும் கூட அதை வந்து அவர்கள் அதை தூக்கி கொண்டு போகவில்லை. அவர்கள் அதுக்கான நீதியை கேட்கவில்லை. அப்படி அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் எங்களிடம் வந்து இந்த அரசியல் வேலைகள் செய்து கொண்டிருந்தவரும் வந்து இதுக்கான நீதியை 83ஆம் ஆண்டு கேட்கவில்லை. அதுக்கு பிறகு 83ஆம் ஆண்டு பிறகு 87ஆம் ஆண்டு இந்த ஏதோ சமாதானம் வந்து விட்டது என்று சொல்லி இலங்கை இந்தியா ஒப்பந்தம் வந்தது. அதுக்கு பிறகு 13ஆம் சட்டம் அப்படியே தொடர்ந்து எங்களுடைய, ஆனால் இவ்வளவுக்கும் வந்து எங்களுடைய தமிழருடைய பாதுகாப்பு 83ஆம் ஆண்டுக்கு பிறகு போராட்ட இயக்கங்களின் கைகளிலும் குறிப்பாக கூறப்போனால் விடுதலை புலிகளுடைய அந்த வீரமிக்க போராட்ட அந்த இதன்படிதான் காப்பாற்றப்பட்டது. எத்தனையோ இன அழிப்புகள் தடுக்கப்பட்டிருந்தன. அல்லது வந்து இது மாதிரி ஆயிரக்கணக்கான இணைப்புகள் நடந்திருக்கக்கூடிய 83 துவங்கினவர்கள் கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்குள்ள எங்களுடைய இனத்தையே அங்கிருந்து முற்று முழுதாகவே ஒன்றில் அடித்து துரத்தியோ பண்ணியிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய உயிரை திச்சனம் மறைத்து தாயகத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய கையில் ஜேஆர் ஜெயவர்தனா சொன்னார், ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் த ஜஃப்னா பீப்புள் திங்க் என்று சொன்னார். அதாவது நான் யாழ்ப்பாணத்து மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவர்களை கொடுமைப்படுத்தினால் சிங்களவர்கள் வந்து சந்தோஷப்படுவார்கள் என்ற கருத்தை அவர் ஒரு வெளிநாட்டு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருக்கின்ற ஒருவரே வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஜன அதிபதி, அதாவது ஜன அதிபதி என்பது ஜனத்தினுடைய
மக்களுடைய அதிபதி. அப்படி அதிபதி என்று சொன்னால் அதிபதியாக இருப்பவர் வந்து அவருடைய முதலாவது கடமையை வந்து தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. நாடுகள் என்று பிரித்து வைத்திருப்பதற்கும் ஒவ்வொரு எல்லைகள் என்று போட்டு வைத்திருப்பதற்கும் அவர்களுக்கான எல்லைப்படைகளாக இருக்கின்றதுதான் இந்த இராணுவமும் மற்றும் கடற்படையும் இருக்கலாம் மற்றும் விமானப்படைகள் இருக்கலாம். ஆனால் உள்நாட்டில் இருக்கின்ற மக்களை கொல்லுவதற்கே இந்த இராணுவத்தையும் எல்லைப்படைகள் எல்லாத்தையும் பாவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களே சொல்லுகின்றார்கள், நீங்கள் எங்கள் நாட்டு மக்கள் இல்லை, நீங்கள் வேற்று நாட்டு மக்கள், நாங்கள் உங்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றோம். அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஏதாவது கிளர்ச்சி செய்தால் நாங்கள் அதை அடக்குவதற்கு எங்களுடைய படைபலத்தை பாவிப்போம் என்றதைத்தான் அவர்கள் காலங்காலமாக எங்களுக்கு சொல்லி வந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் தெரிந்து கொண்டோமா தெரிந்து கொள்ளவில்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இன அழிப்பு நடந்தது. அந்த இன அழிப்புக்கான நீதி எங்களுக்கு 83ஆம் ஆண்டு நடந்த இன அழிப்புக்கு 54 நடந்ததுக்கும் கிடைக்கல, 57 நடந்தது, 68 நடந்ததும் கிடைக்கல, 77 நடந்ததுக்கும் கிடைக்கல. அதே நேரம் வந்து எந்த நேரமும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாலும் கூட அவர்களுக்கான நீதியை ஒரு நாயை சுட்டா கூட அதுக்கான நீதி இருக்கின்றது. ஆனால் தமிழர்களை இலங்கையில் சுட்டால் அல்லது கொலை செய்தால் அவர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காது என்பதை இலங்கை அரசாங்கம் அந்த இம்பியூனிட்டி என்று சொல்லுகின்ற அந்த பொறுப்புக்கூறல் தன்மையற்ற நிலைமையில் அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள். இதுவற்றை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கான இன அழிப்புக்கான நீதியை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த இன அழிப்புக்கான நீதியை கேட்பதற்கான நினைவு நாட்கள் மட்டுமல்ல 83 இந்த வருகின்ற நாட்கள் வந்து நினைவு நாட்கள் மட்டுமல்ல, எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்பட வேண்டிய நாட்கள். இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 1 மணித்தியாலமோ 1.5 மணித்தியாலமோ எங்களுடைய வானொலி சபையை தொடர்ந்து நடத்தி அதை பலரும் வந்து கருத்து பாய்ந்து எங்களுக்கு நடந்த இன அழிப்பு என்பதை நாங்கள் ஆணித்தரமாக உலகத்துக்கு சொல்லி எங்களுக்கான நீதியை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்தோ அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்க்க முடியாது. இரண்டால் இன அழிப்பு செய்தவர்களிடமே இன அழிப்புக்கான நீதியை கேட்பது வந்து கொலை செய்தவனிடமே வந்து குற்றப்பத்திரிகை வாசித்து அவனை தன்னை கொலையாளி என்று சொல்லி தனக்கு தண்டனை வழங்குமாறு சொல்வது மாதிரியானது. ஆகியால ருத்ரகுமாரன் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை இன அழிப்பு நோக்கிய செயல்பாடுகளை இன அழிப்புக்கான ஆதாரம் இல்லை, இன அழிப்புக்கு இன்டென்ஷன் வேணுமென்ற கருத்துக்களை எல்லாம் வைத்ததற்கு இன்றைக்கு பிரதமர் ருத்ரகுமாரன் மிக ஆணித்தரமான பதில்களை தன்னுடைய செவியின் மூலமாக இதுக்கு முதல் வந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் ஆங்கிலத்தில் கூறியிருந்தார். அங்கு நடந்த இன அழிப்பு என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்கு ஏன் செய்தார்கள் என்றதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றது. அந்த முறையில் வந்து இது இன அழிப்புக்கான ஆதாரம் என்பதையும் மற்றும் இந்த இப்போது இருக்கின்ற ஆதாரங்களை விக்டிம் அதாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக நாடு கடந்த அரசாங்கம் ஹை கமிஷனர்கிட்ட இருந்து அதாவது வந்து ஹியூமன் ரைட் ஹை கமிஷனர் மனித உரிமை ஆணையாளர்கிட்ட இருந்தும் மற்றும் அவர் கூறியிருந்தார். முதலாவது அவர்களிடமிருந்து எங்களுக்கு நடந்த இன அழிப்புக்கான ஆவணங்களையும் எடுப்பதும் அதற்கான உதவி வந்து தமிழ் மக்கள் வந்து நாடு கடந்த அரசாங்கத்தை அணுகி அந்த நாடு கடந்த அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கும்படியும் ஒரு கோரிக்கையை அவர் விட்டிருந்தார், ஆங்கிலத்தில் விட்டிருந்தார். அதை தவிர அவர் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாங்கள் அமெரிக்கா நாட்டினுடைய கனடாவில் வந்து இப்போ உலக நாடுகளில் பல சட்டங்கள் இருக்கின்றன. அதில் வந்து இங்கே பிரித்தானியா பிரதமரில் ஒருவர் வந்து தான் இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்பது பிரியங்கா பெர்னாண்டோ என்பவர் தனக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போனது எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். அவருக்கு மேலே கோர்ட் கேஸ் இங்கே தீர்ப்புகளும் கூட கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட அவர் இந்த நாட்டை விட்டு ஒரு இன அழிப்பாளி ஜெனோசைட் செய்தவர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறினது வந்து உண்மையில்
பிரித்தானியாவுக்கு ஒரு அவமானமான செயல். ஆனால் அது வந்து அது இது மாதிரியான செயல்கள் இருக்கு. இப்போ வந்து அதிகமான நாடுகளில் டெரரிசம் செய்தவர்கள், அதாவது வந்து பயங்கரவாதம் செய்தவர்கள், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவர்களுக்கு எதிரான கோர்ட்டில் கொண்டு போய் அவர்களை நிறுத்துவதற்கான லோக்கல் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இன அழிப்பு செய்ததும் வந்து அதிலும் பார்க்க மோசமான குற்றம் வந்து இன அழிப்பு. அந்த குற்றத்துக்கான அதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டியை எடுக்க வேணும். அப்படியான குற்றங்களை செய்யும் போதும் இப்படியான குற்றங்களை செய்தவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்பது இல்லை என்பதை கனடாவில் இருக்கின்ற அரசாங்கத்தின் ஊடாக அங்கே அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மாற்றுவதன் மூலமாக ஒரு கொண்டு வரலாம் என்ற ஒரு கருத்தை வைத்து அதை பற்றி ஆலோசித்து வருகின்றது நாடு கடந்த அரசாங்கம். அத்துடன் வந்து ரெண்டாவது பிரதமர் இன்னொரு 2 விஷயத்தை கூறியிருந்தார். ஒன்று வந்து 83ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய உள்ள திணைக்களம், அதாவது வெளிவராத திணைக்களம் வந்து அவர்களுக்கு அனுப்பி அங்கே இலங்கையினுடைய தூதரங்கள் அனுப்பின அத்தனை செய்தி கொத்துக்களையும் மற்றும் அந்த நேரத்தில் என்ன நடந்தது ஏனென்றால் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இன்னொரு நாட்டில் தாங்கள் இருக்கின்ற நாடுகளில் என்னென்ன நடக்கின்றது என்பதை மிகவும் அவனித்து அதை வந்து அங்கே இருக்கிற தூதரகம் வந்து அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை தெரிவித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இந்த விக்கிலீக்ஸ் என்று சொல்லி வந்த இதில் வந்து பலவிதமான விஷயங்கள் வெளியில் வந்தன. அத்துடன் வந்து ஒரு நாட்டினுடைய சீக்ரெட் என்றது வந்து ஒரு 30 வருஷங்கள் அதை பாதுகாக்க வேணும், அதுக்கான டாக்குமெண்ட்டை பாதுகாக்க வேணும் என்ற கருத்துக்கள் இருக்கின்ற முறையில் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ அது 30 வருடங்களுக்கு மேலே இருக்கின்ற முறையில் வந்து இந்த 1983ஆம் ஆண்டு நடந்த விஷயங்களை பற்றியான செய்திகள், செய்தி தகவலிப்புகள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த அந்த ஆர்கைவ்ஸ் என்று சொல்லுகின்ற இடத்துல இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த நாட்டிலையும் இருக்கின்றது, அதே மாதிரி அமெரிக்காவிலையும் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த நாட்டில் நாங்கள் இருக்கின்றவர்கள் இங்கே இருக்கின்றவர்களும் வந்து இவன் நாடு கடந்த அரசாங்கத்தை செய்தவர்களும் கூட இந்த நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டை பாவித்து 83ஆம் ஆண்டு அங்கே நடந்த விஷயங்களை பிரிட்டிஷ் எம்பசி வந்து என்னென்ன விஷயங்களை இங்கே கொண்டு வந்தது. ஏனென்றால் 1983ஆம் ஆண்டு நடந்த விஷயங்களை பார்த்துவிட்டு மார்கரெட் டச்சர் வந்து இந்த நாட்டுக்கு 84 வந்து ஃப்ரீ விசா கொடுத்து ஆக்களை இங்கே இன அழிப்பால் பாதிக்கப்பட்டவர்களை இங்கே கூப்பிட்டு இருந்தா. அப்போ அந்தளவுக்கு அவர்களுக்கு இன்னும் மிகவும் தெளிவான இன்ஃபர்மேஷன்கள் இங்கே இருக்கக்கூடும். அப்போ அதையும் வந்து நாங்கள் எப்படி அமெரிக்காவில் டேப் பண்ணி எடுக்கின்றார்களோ அதே மாதிரி நாங்களும் இந்த இன அழிப்புக்கான 83ஆம் ஆண்டுக்கான விஷயங்களை இங்கே நாங்கள் இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆக்டை ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டை பாவித்து அதன் மூலமாக இந்த 83ஆம் ஆண்டு நடந்த விஷயங்கள் எம்பசிக்கு இந்த நாட்டினுடைய வெளிவாரத்துறையை அணுகி அதில் இருக்கின்ற இன்ஃபர்மேஷன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்றதை கொடுக்கணும். இப்படி பல விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கான நீதிக்கான அத்தனை ஆதாரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அவர் கூறியிருந்தார் ஒரு நாட்டை வந்து, அதாவது இந்த இன அழிப்பு செய்த என்று சொன்னால் ஒரு நாட்டு தான் இன்னொரு நாட்டுக்கு மேல் இன அழிப்பு செய்த என்ற ஒரு நாட்டை கொண்டு வர முடியும். அப்படி கம்போடியா வந்து எப்படி மியான்மாரை ஐசிஜேக்கு கொண்டு போனதோ அதே மாதிரி ஒரு நாட்டை பலவர விதமாக தமிழ் மக்கள் ஆதாரங்களை திரட்டிவிட்டால் அதற்கான ஆதாரங்களை கொடுத்து அந்த நாட்டை வந்து எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கின்ற இதை கொண்டு ஐசிஜேக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்ற எங்களுக்கான ஆதரவுகளை தாருங்கள் என்று சொல்லி நாங்கள் செயல்படலாம் என்ற ஒரு கருத்தையும், அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு ஒயிட் ஃப்ளாக் இன்சிடென்ட் மற்றும் இந்த சேட்டலைட் ஃபோட்டோஸ் என்னென்னா அமெரிக்காவும் இந்தியாவும் மற்ற நாடுகளும் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த
போர் நடக்கும்போது சேட்டலைட் மூலமாக என்ன நடக்கின்றது, எங்கெங்கே வந்து விடுதலை புலிகளுடைய மூமெண்ட்டுகள் இருக்கின்ற என்பதையெல்லாம் இந்த புது தொழில்நுட்பத்தை பாவித்து நைட் விஷன் கேமராக்களையும் பாவித்து அவர்களுக்கு துல்லியமாக எங்கெங்கெல்லாம் மக்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் உதவி செய்திருந்தார்கள். ஆகையால் இந்த சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஈவன் அதில் ஒரு பிக்சர் வந்து டைம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் டைம்ஸ் பத்திரிகையில் வந்து எப்படி ஒரு நாளுக்குள் 1-2 நாளுக்குள் அந்த இருந்த கொட்டகைகள் எல்லாம் செல்லாலையும் பொம்மிங்காலையும் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட அந்த பிக்சரை அவர்கள் எடுத்து போயிட்டு இருந்தார்கள். இந்த டைம்ஸ் என்பது வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அப்படி அவர்களுக்கே இந்த நாட்டுகள் இதுகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், லீக் பண்ணியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பிக்சர் எல்லாம் நிச்சயமாக அவர்கிட்ட இருக்கும். ஆகியால் வந்து அதுகளையும் கொடுக்க வேணும் என்ற தங்களுக்கு அதை தாங்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற நாடுகளந்த அரசாங்கம் அங்கே இருக்கின்றபடியால் அந்த அரசாங்கத்துக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு உரிமை இருக்கின்றது இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டினூடாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் நாளைக்கும் கருப்பு ஜூலையை பற்றி பேசுவோம். நாளைக்கு 7 மணிக்கு திரும்பவும் உங்களை சந்திக்கும் மட்டும் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நேரம் இணைந்து கேட்டு பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்று நினைவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருவோம். அவருக்கு நன்றி.